எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர், என் குடும்பத்தின் அடையாளம். நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டில் ஆல்ரெடி 12 சம்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த 12 கொஷின்ஸ் வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம 13th-லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா, டெலிகிராமில் தான் கொஷின்ஸை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்னாக்கா எதுவும் இல்லை, கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆன்சர் வந்தது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்குள்ளே போயிடலாம். 13th கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷனை நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்குள்ளே பார்க்கலாம். 13th கொஸ்டினில் நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகேவா? இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா 12 × 2 24 + 1 25 / 2 சேம் அதே மாதிரி 36 37/3 ப்ளஸ் இதை பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு 72 73 / 6 = x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 6, இங்கே 6 வரணும் அப்படின்னாக்கா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் 75 ப்ளஸ் இங்கே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 70 and 74 அப்படிங்கிறது வரும். இங்கே பண்ணிங்க அப்படின்னாக்கா 73 = x அப்படின்ட்டு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா 222 = 6x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 3 and 7. ஸோ x = 37 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 37 அப்படிங்கிறது. 14th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஷாப்கீப்பர் இருக்கார். அவர் ஒரு 20 புக்ஸை சேல்ஸ் பண்ணுறாரு. சேல்ஸ் பண்ணும்பொழுது 4 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ் அவருக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னாக்கா ப்ராஃபிட்டாக கிடைக்குது. சாரி, காஸ்ட் ப்ரைஸ் இல்லை, செல்லிங் ப்ரைஸ். 20 புக்ஸை சேல்ஸ் பண்ணும்பொழுது 4 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ் அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. இதுதான் கொஸ்டின். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ 20 புக்ஸை சேல்ஸ் பண்ணும்பொழுது 4 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ் அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. எத்தனை புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னாக்கா 4 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்குது. டோட்டல் புக்ஸு 20. ஓகேவா? பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க × 100. இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு 5. ஸோ நமக்கு ஆன்சர் 20% அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட். 15th கொஸ்டின் 40% of 265 + 35% of 180 = 50% of what அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் பர்சன்டேஜ் அப்படின்னாக்கா /100 அப்படின்னு போடணும், ஆஃப் அப்படின்னாக்கா மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அதே மாதிரி இதில் 40ல் 10, இதுலேயும் 10, இதுலேயும் 10 காமனாக இருக்கா? ஸோ அது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாக்கா 4 × 265 + 35 × 18 = 5 × x. ஓகேவா? புரிஞ்சது இல்லையா? ஸோ அந்த பர்சன்டேஜ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே 10 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அந்த 10ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு 1060 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா 630 அப்படின்னு வரும் × 5x. ஓகேவா? இதை நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 1690 = 5x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் 338 = x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 338. நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் பாருங்கள். 5 ஆரஞ்சு பழங்கள் அப்படிங்கிறத வாங்குறாரு. ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா 5 ஆரஞ்சை 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. பட் அவர் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 ஆரஞ்சை 15 rupees அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு இப்படி சேல்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் வருதா? அப்படி வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் பர்சன்டேஜில் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். புரிஞ்சுதா? 5 ஆரஞ்சு பழத்தை 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. 6 ஆரஞ்சு பழத்தை 15 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாரு. 5 ஆரஞ்சை 10 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அப்போது ஒரு ஆரஞ்சை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் அப்படின்னாக்கா 2 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பார். கரெக்டாக? அதே மாதிரி ஆனால் அவர் சேல்ஸ் பண்ணுறது இது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 6 ஆரஞ்சு பழத்தை 15 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு ஆரஞ்சு பழத்தை அவர் எவ்வளோ ருபீஸ் சேல்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா இதை நீங்கள் பண்ணிங்கனாக்கா 2.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக?
இது ஒரு பழத்தை 2 ரூபாய்க்குன்னு வாங்கி ஒரு பழத்தை 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறார். அப்படி விற்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தானே கிடைக்கும்? கரெக்டாக 2 ரூபாய்க்கு வாங்கி 2.5 rupees அவர் சேல்ஸ் பண்ணுறாருனாக்கா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஸோ இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதா என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 2.5 - 2 = 0.5 இல்லையா? இந்த அமௌண்ட்டுக்கு தான் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 0.5 டிவைடட் பை டோட்டல் காஸ்ட். ஃபஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னாக்கா 2 × 100%. கரெக்டாக? ஸோ அதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 25% அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா 25% அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பாருங்கள். ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸில் 65% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவிக்ஸில் பாஸ் ஆகியிருக்காங்க. 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் பாஸ் ஆகியிருக்காங்க. 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 சப்ஜெக்ட்லையுமே பாஸ் ஆகியிருக்காங்க. 90 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் 2 எக்ஸாம்ஸுமே ஃபெயில் ஆனவங்களுடைய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ் ரூமில் அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நம்பர் எவ்வளவு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஷின் புரிஞ்சது இல்லையா? ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இதுக்கு நம்ம வென் டயக்ராம் மெத்தட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தட் யூஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வென் டயக்ராம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் வென் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து சிவிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த 2 சப்ஜெக்ட்லையுமே பாஸ் ஆனவங்களுடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 40% அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிவிக்ஸில் பாஸ் ஆனவங்க டோட்டலாக 65% அப்படின்னு சொல்கிறாங்க சிவிக்ஸில். ஓகேவா? அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் பாஸ் ஆனவங்க 60% அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒன்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா நம்ம இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணலாம். இங்கே ஒன்லி அப்படின்ட்டு நமக்கு கொடுக்கல. அதனால 65 - 40 தான் 25% அப்படிங்கிறவங்க சிவிக்ஸில் மட்டும் பாஸ் ஆகிருக்காங்க. இங்கே 20% அப்படிங்கிறவங்க ஹிஸ்ட்ரியில் மட்டும் பாஸ் ஆகிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். நமக்கு 85% அப்படின்னு சொல்லிட்டு வரும். கிளாஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா எப்பயுமே 100% தான் கேல்குலேட் பண்ணுவோம். அப்போ பாஸ் ஆனவங்க 85% அப்படின்னாக்கா ஃபெயில் ஆனவங்க 15% அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கரெக்டாக? இதில் 15% அப்படிங்கிறவங்க ஃபெயில் ஆனவங்க, 85% அப்படிங்கிறவங்க சிங்கிள் சப்ஜெக்ட்லேயோ இல்லை 2 சப்ஜெக்ட்லேயுமே சேர்த்து பாஸ் ஆனவங்களுடைய பர்சன்டேஜ் 85. இந்த 15% அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 90 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்குறாங்க. மொத்தம் அப்படின்னாலே டோட்டல் அப்படின்னாலே நம்ம 100 அப்படின்னு வச்சு தான் கேல்குலேட் பண்ணணும். அப்படி கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது நமக்கு 6. ஸோ x = 600 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடியவங்களுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் 600 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின் பாருங்கள். இதுவும் சிம்பிளிஃபிகேஷனில் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் எந்த மெத்தட் போர்ட் மாஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. போர்ட் மாஸ் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த கொஸ்டினில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய எதுவாக இருக்கும்னாக்கா இந்த ப்ராக்கெட் வேல்யூ தான். இந்த ப்ராக்கெட் வேல்யூவை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேல்யூவை வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்பொழுது நமக்கு 2 அப்படின்னு வரும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா 21 / 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது. 189 இன்ட்டு இந்த டிவைடை நம்ம இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றும்போது இது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போது 50 / 21 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஆக்சுவல் வேல்யூ 21 / 50 அப்படிங்கிறது தான். இந்த சிம்பிளை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். டிவைடை கிராஸாக மல்டிப்ளை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா இது ரெசிப்ரோக்கல் வேல்யூவாக மாறும். 50 / 21. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். மல்டிப்ளை பண்ணும்பொழுது 450 அப்படிங்கிறது தான் இதனுடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு 19th கொஸ்டின் பாருங்கள். ஒரு கண்ட்ரி வீட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது 15% ஆஃப் லாஸோட எவ்வளவு வீட்டை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 lakhs tons அமௌண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே 10% மறுபடியும் ஒரு வீட்டை கிரைண்ட் பண்ணுறாங்க. அப்படி கிரைண்ட் பண்ணும்பொழுது இப்போ மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது எவ்வளவு டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கனாக்கா 40 lakhs tons வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 10% அப்படிங்கிறது வந்து லாஸாக வருது. ஸோ மொத்தமாக அந்த கண்ட்ரி எவ்வளவு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சது இல்லையா? ஒரு கண்ட்ரி வீட்டை கிரைண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு 30 lakhs tons வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க.
அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 15% லாஸ் ஆகுது. செகண்டு, மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, 40 lakhs tons வீட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 10% அப்படிங்கிறது லாஸ் ஆகுது. அப்போ டோட்டலாக அந்த கண்ட்ரி எவ்வளவு வீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15% லாஸோடைய 30 lakhs வீட்டை வந்து அவங்க 30 lakhs tons வீட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 10% லாஸோட 40 lakhs tons வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 100% எவ்வளவு அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஷார்ட்கட் மாதிரி கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் டெரைவ் பண்ணணும், பெருசாக வரும் இதுக்கான ஆன்சர். பட் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 5. இதனுடைய டிஃப்ரென்ஸ் 5. பர்சன்டேஜோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 5 அப்படின்னு வரும். இதில் இந்த டன்ஸோடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? 10 lakhs. ஸோ நம்ம கொஸ்டின் வந்து 100% என்ன அப்படிங்கிறது தான். ஸோ பாக்ஸ் மெத்தடில் நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 200, இங்கே இருக்கிறது லேக்ஸ் டன்னில் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால லேக்ஸ் டன் அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வரும். ஓகேவா, புரிஞ்சது இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 200 lakhs tons அப்படிங்கிறது வந்து அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே வீட்டை வந்து இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 400ல் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு 60 வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 400 ஈக்குவல் 60. கரெக்டாக? ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 21 கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. அந்த பர்சனுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 13,500 rupees. ஓகேவா? அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 9,000 rupees. 9,000 rupees அவருடைய செலவு போக மீதி அவர் சேவிங்ஸாக வைக்கிறாரு. சேவிங்ஸாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அவருடைய இன்கம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் இயரில் 14% அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் இயரில் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது போடுறாங்க 14% அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் போடும் பொழுது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சரும் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அவருடைய சேவிங்ஸில் எவ்வளவு அமௌண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து அவருடைய சேவிங்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. சாரி, நான் ஃபஸ்ட் தப்பாக சொல்லிட்டேன். இன்க்ரீஸ் அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் நெக்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அவருடைய சேவிங்ஸும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எக்ஸ் பர்சனுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 13,500 rupees. அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாக்கா 9,000 rupees. அப்போ அவருடைய சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 4,500 rupees அப்படிங்கிறது அவருடைய சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் இயரில் அவருடைய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 14% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியது வந்து 100%. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா 1144. கரெக்டாக? ஸோ 14% அப்படின்னும் போது இந்த 100ஓட ஆட் பண்ணிக்கணும். இந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 135 × 114. இந்த வேல்யூவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 15,390 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் அவருடைய மந்த்லி இன்கம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் 15,390 rupees. இப்போது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் 9,000 rupees அப்படின்னு இருக்குது ஸ்டார்டிங்கில். அது நம்ம 100 எடுத்துக்கலாம். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7%, 107. ஸோ எக்ஸ். இது நம்ம பார்த்தது வந்து இன்கம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அவருடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அமௌண்ட்டா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிங்க அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 90 × 107 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9,630 rupees அப்படிங்கிறது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னாக்கா அவருடைய சேவிங் அக்கௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சேவிங் அக்கௌண்ட் தெரியணும் அப்படின்னாக்கா அவருடைய இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுதான் அவருடைய சேவிங் அமௌண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? அப்படி நீங்கள் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னாக்கா நமக்கு
5760 rupees அப்படிங்கிறது வந்து மந்த்லி இன்கம்ல அவர் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இவ்வளவு தான். ஓகேவா? ஸோ இது வந்து அவருடைய மந்த்லி சேவிங் அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னாக்கா 4500 rupees. இன்க்ரிமெண்டெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய அமௌண்ட் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அவருடைய அமௌண்ட் அப்படிங்கிறது 5760. கரெக்டாக? ஸோ இன்க்ரிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1160. சேவிங் அமௌண்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா 1160 rupees அப்படிங்கிறது வந்து அவர் சேவிங் அமௌண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் அவங்க பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம பார்க்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1160 ஸ்டார்டிங்கில் எவ்வளோவா இருந்தது அப்படின்னாக்கா 4000. ஆக்சுவல் அமௌண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம போடணும். 4500 rupees இன்ட்டு 100%. இதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸ் வேல்யூ என்னவா வரும் அப்படின்னாக்கா 28% வரும். ஓகேவா? புரிஞ்சது இல்லையா? ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவருடைய மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 13,500 rupees அப்படிங்கிறது வந்து அவருடைய மந்த்லி இன்கம். ஓகேவா? அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 9000 rupees. அவர் அந்த மந்த்து சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 4500 rupees. நெக்ஸ்ட்டு இயர் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு 14% அப்படிங்கிறது வந்து இன்க்ரிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படி இன்க்ரிமெண்ட் ஆன அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15,390 rupees அப்படிங்கிறது அவருடைய மந்த்லி இன்கமாக இருக்குது. அவருடைய இன்கம் அதிகமாகும்போது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோனாக்கா 7%. இந்த 7% எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 9630 rupees அப்படிங்கிறது வந்து அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அவருடைய சேவிங் அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னாக்கா 5760 rupees அப்படிங்கிறது அவருடைய சேவிங் அமௌண்ட்டாக இருக்கும். இது வந்து அவருடைய ப்ரெசன்ட் சேவிங் அமௌண்ட்டு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4500 rupees. ஸோ இது நமக்கு ப்ராஃபிட் மாதிரி தான் இல்லையா? இதை நம்ம மைனஸ் பண்ணோம். இதனுடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா 1160 rupees அப்படின்னு சொல்லிட்டு வரும், டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் இருந்ததோ அதை நம்ம கீழே போடணும். 4500 rupees பர்சன்டேஜில் கேட்டிருக்கிறதுனால இன்ட்டு 100. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 28% அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு 22 கொஸ்டின். சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. அவர் 4 டசன் ஆரஞ்சு வாங்குறாரு. ஒரு டசன் அப்படின்னு சொல்லிட்டு 12 rupees கொடுத்து வாங்குறாரு. ஒரு டசனை 12 rupees அப்படின்னு சொல்லிட்டு 4 டசன் வாங்குறாரு. அதே மாதிரி ஒரு டசன் 16 rupees அப்படின்னு சொல்லிட்டு 2 டசன் ஆரஞ்சு பழத்தை வாங்குறாரு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 டசன் அப்படின்றது டோட்டலாக அவர் வாங்கியிருக்கிறது. வாங்கிட்டு அவர் சேல்ஸ் பண்ணுறாரு. எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துருக்காங்க 20%. அவர் வாங்கி விற்றதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20% அப்படின்றது. ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு டசன் பழத்தை எவ்வளவு விலைக்கு விற்றதுனால அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துடலாம். ஓகேவா? சிவா அப்படிங்கிறவர் 4 டசன் ஆரஞ்சு பழம் வாங்குறாரு. 1 கிலோ 12 ரூபா அப்படின்னு சொல்லி, ஒரு டசன் 12 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு 4 டசன் கொடுத்து வாங்கியிருப்பாருனாக்கா 48 rupeesக்கு வாங்கியிருப்பார். ஓகேவா? 4 டசனை 48 rupeesக்கு வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி 2 டசன் பழத்தை வந்து 16 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டசன் வாங்குறாரு. அப்படி வாங்கும் பொழுது 2 டசன் எவ்வளோ அமௌண்ட்டாக வரும் அப்படின்னாக்கா 32 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கியிருப்பாரு. டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 80 rupees. ஓகேவா? டோட்டலாக அவர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா 80 rupees. 6 கிலோ 6 டசன் ஆரஞ்சு பழத்தால் அவர் வாங்கின அமௌண்ட் வந்து 80 rupees. புரிஞ்சது இல்லையா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா அவருக்கு வந்து இந்த 6 டசன் பழத்தையும் அவர் சேல்ஸ் பண்ணிடுறாரு. சேல்ஸ் பண்ணுறதுனால அவருக்கு 20% அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ப்ராஃபிட்டாக கிடைக்கும் பொழுது அப்போ ஒரு டசன் பழத்தை அவர் எவ்வளோவா சேல்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போது இனிஷியல் அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து 80 rupees. இதை நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அவர் சேல்ஸ் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20% அப்படிங்கிறது ப்ராஃபிட். அப்போ 120 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 120 அவருடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிங்க அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 96 rupees. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காருனாக்கா 96 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. எத்தனை டசன் பழங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 டசன் பழங்களை 96 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு டசன் பழம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை டிவைட் பை 6 அப்படின்னு போட்டிங்கனாக்கா நமக்கு
16 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது ஒரு டசன் பழத்தை அவர் 16 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணதுனால தான் அவருக்கு 20% அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. இந்த கொஷனுக்கான ஆன்சர் 16 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 23rd கொஷின் பாருங்கள். இது சிம்பிளிஃபிகேஷனில் இருந்து தான். ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய நம்பரை கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. மைனஸ் அதே மாதிரி 5 டிஜிட் நம்பர் கொடுத்து அதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய டிஜிட் வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி பெரிய டிஜிட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு தான் அஸ்யூம் பண்ணணும். அப்படி அஸ்யூம் பண்ண மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூவை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். 2 டைம்ஸ் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த வேல்யூவை நான் பின்னு எடுத்துக்கிறேன். இதுவும் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால பி ஸ்கொயர் டிவைடட் பை இந்த வேல்யூவை ஆட் பண்ணியிருக்காங்களா மைனஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். கண்டிப்பாக இதை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். கரெக்டாக? ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய ஃபார்முலா இதுதான். ஏ மைனஸ் பி, இந்த ஏ மைனஸ் பி இந்த ஏ மைனஸ் பியை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஏ ப்ளஸ் பி தான். ஏ அப்படிங்கிறது நம்ம என்னவா எடுத்துருக்கோம்னாக்கா இந்த வேல்யூவை எடுத்திருக்கோம். பி அப்படிங்கிறது நம்ம இந்த வேல்யூவை எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு 121,966 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஆப்ஷன் டி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். 24th கொஷின் பாருங்கள். ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க. அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தமாக கொடுத்து வாங்கின விலை 616 rupees அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிற 616 அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணதுனால இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேக்ஸோட சேர்த்து 616 rupees அப்படிங்கிறது. இந்த அமௌண்ட் போக அவர் சேல்ஸ் பண்ணால் கூட அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12% அப்படிங்கிறது வந்து அதை விற்கக்கூடியவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அப்போது அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சது இல்லையா? ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை சேல்ஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து டேக்ஸோடு சேர்த்து நம்ம 616 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணி கூட அந்த டேக்ஸை இன்க்ளூட் பண்ணி கூட அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னாக்கா 12% அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அப்போது அதனுடைய ரியல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேவா? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 616 ரூபா அப்படிங்கிறது வந்து டேக்ஸோட சேர்த்த அமௌண்ட். கரெக்டாக? டேக்ஸோட எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 10% அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டேக்ஸோட பே பண்ண அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டு தான். அப்போது அந்த டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு 56 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 56 அப்படிங்கிறது வந்து இந்த டேக்ஸ் அமௌண்ட். இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டில் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவு அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, சேல்ஸிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 616லேருந்து நம்ம 56 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் 560 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இந்த டேக்ஸ் அமௌண்ட் இந்த 56 அப்படிங்கிறத இதோட மைனஸ் பண்ணும் பொழுது நம்ம எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 560க்கு அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 560க்கு சேல்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12% அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ 560 அப்படிங்கிறது நமக்கு 112 இவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு 12% அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக கிடைக்கிறது. அப்போது அதனுடைய ரியல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு 10 இங்கே வந்து 2 டைம்ஸ் அப்படின்ட்டுன்னு வரும். இதை அடிச்சிங்க அப்படின்னாக்கா 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 500 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னாக்கா 500 rupees. இந்த 500 rupees-ஐ வந்து அவர் எவ்வளோ கொடுக்குறாருனாக்கா 560க்கு கொடுக்குறாரு. இந்த 560க்கு ஒரு டேக்ஸ் போடுறாங்க. டேக்ஸ் போட்டு 616 rupees அப்படின்றது அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் கொஸ்டின் 25th கொஸ்டின். இந்த 25th கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் சிம்பிளிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அது எப்படின்றத பார்ப்போம். இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னாக்கா 3 - 1 டிவைடட் பை 3. கரெக்டாக? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 - 1 டிவைடட் பை 4
இங்கே வந்து 5 minus 1 divided by 5 up to 100 minus 1 divided by 100. கரெக்ட் இல்லையா? ஸோ இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா 2/3 into 3/4 into 4/5 up to 99 divided by 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 3 கேன்சல் ஆகிடும், 4 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த 5 அப்படிங்கிறது வந்து இங்கே கண்டினியூஸ் ஆகும்போது இந்த 5ம் கேன்சல் ஆகும். இங்கே வரும்போது இங்கே ஒரு 99 அப்படின்னு சொல்லிட்டு வரும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னாக்கா 2/100. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னாக்கா 1/50. இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நம்ம 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. சப்போஸ் இந்த 25 கொஷின்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னது ஏதாச்சும் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? டோட்டலாக நம்ம 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நம்மளுடைய 4th டெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணோம். பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட 3rd டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 3rd டாபிக் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒரு 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் 25க்கு எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். நம்ம கொடுத்த கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு இருக்கும். இதுக்கப்புறமும் நம்மளுடைய டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். வரக்கூடிய சண்டே நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக் சொல்லியிருக்கோம். அதில் இருந்தும் 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் சண்டே மார்னிங் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஈவினிங் உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ அப்படிங்கிறதும் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷராக இருந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த கொஷின்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு டெய்லியும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸில் 25 out of 25 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக, பட் எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. நானும் இப்படி தான் நினச்சேன். பட் என்னாலையும் 24, 23 அப்படின்னு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களாலையும் எடுக்க முடியும். நான் எந்த ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணாமல் சொல்லலை. ட்ரை பண்ணிவிட்டு என்னுடைய மார்க்கை பார்த்து தான் உங்களுக்கும் கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.